அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1203. தலைப்பு அல்லாஹுவின் அருளும் அன்பும், தொடர் 12. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பிரபஞ்ச கட்டமைப்பை மறுமையை நோக்கமாக கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டமைத்து அதை துல்லியமாக இயக்கி வருகின்ற وَجَعَلْنَا اللَّيْلَ وَالنَّهَارَ آيَتَيْنِ فَمَحَوْنَا آيَةَ اللَّيْلِ وَجَعَلْنَا آيَةَ النَّهَارِ مُبْصِرَةً لِتَبْتَغُوا فَضْلًا مِنْ رَبِّكُمْ وَلِتَعْلَمُوا عَدَدَ السِّنِينَ وَالْحِسَابَ وَكُلَّ شَيْءٍ فَصَّلْنَاهُ تَفْصِيلًا. இரவையும் பகலையும் நாம் 2 அத்தாட்சிகளாக்கினோம். பின்னர் இரவின் அத்தாட்சி மங்கி இருளாகிடச் செய்தோம். உங்கள் இறைவனுடைய அருட்கொடைகளை நீங்கள் தேடிக்கொள்வதற்காகவும், ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் பகலின் அத்தாட்சியை பிரகாசமாக்கினோம். மேலும் நாம் ஒவ்வொரு பொருளையும் தெளிவாக விவரித்திருக்கின்றோம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை குர்ஆனில் எல்லா விதமான விளக்கங்களையும் மனிதர்கள் நல்ல முறையில் வாழ்வதற்கு அனைத்து விளக்கங்களையும் அல்லாஹ் கொடுக்கிறார். இந்த உலகத்தை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு உலகத்திலிருந்தும் ஓரளவு கொடுக்கப்படும் என்றும் அல்லாஹ் கூறுகின்றார். மறுமையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு மகத்தான நற்கூலியை அல்லாஹ் வைத்திருப்பதாக கூறுகின்றார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 17வது அத்தியாயம் 20வது வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார். குல்லன் நுமித்து ஹாஉலாஇ வ ஹாஉலாஇ மின் அதாஇ ரப்பிக் வமா கான அதாஉ ரப்பிக மஹ்லூரா. இம்மையை விரும்புவர்களுக்கும் மறுமையை விரும்புவர்களுக்கும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இறைவனின் அருக்கொடையிலிருந்து நாமே உதவி செய்கிறோம். உமது இறைவனின் அருக்கொடை எவருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. உன்னுர் கைஃப ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத் வலல் ஆখিরাতু அக்பரு தரஜாத்தின் வ அக்பரு தஃபுத்